5 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் அதிக அளவிலான மழை என்பது பதிவாகி இருக்கிறது. வரலாறு காணாத அளவில் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் இந்த 5 மாவட்டங்களையும் மின்கட்டணம் செலுத்துவதற்கு அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த 5 மாவட்டங்களையுமே அதீத மழை காரணமாக பல்வேறு இடங்களில் தற்பொழுது மின்தடையும் ஏற்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் குறிப்பிட்ட இந்த 5 மாவட்டங்களில் மட்டும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் இந்த 5 மாவட்டங்களில் மட்டும் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாவட்டங்களிலையும் ஏற்கனவே 5 அமைச்சர்கள் அங்கு மீட்பு பணிகள்ல களத்துல இருந்தாங்க. இப்ப தொடர்ச்சியாக கூடுதலாக 4 அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 9 அமைச்சர்கள் அங்க களத்துல மீட்பு பணிகள்ல தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் கடலோர பாதுகாப்பு படையினர் அவர்களும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த 5 மாவட்டங்களையும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மின்தடையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த 5 மாவட்டங்களையும் மின் கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.